ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 14 வருஷமாக குழந்தைக்காக ஏங்கி என்னென்னவோ விஷயங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியும் குழந்தை தங்காமல் இந்த ஒரு முயற்சியை அவங்க செய்யும்போது குழந்தை வந்து தங்கிடுச்சு. அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ச்சிக்காய் தான். எவ்வளவோ விஷயங்கள் அவங்க ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு குழந்தை நிற்கவே இல்லை. கடைசியாக இந்த மெத்தட் வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலயமா இவங்களுக்கு தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே இதை ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. அதனால் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது இவங்க நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி அவங்களுக்கு குழந்தை தங்கிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கலர்ச்சிக்காய் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை மிளகு தேவைப்படும். இதை வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 ஸ்பூன் அளவு கலர்ச்சிக்காய் பவுடர் வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அதே ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இந்த வெள்ளை மிளகு பவுடர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு தேன் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்தோன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன்.